ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சந்தோஷத்திற்கான வழிமுறை. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். சந்தோஷமாக உலகில் வாழ்வது எப்படி என்பது பற்றி கருத்தரங்கு ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது. பெரும்பாலான மக்கள் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன என்பதை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் கருத்தரங்கில் கலந்து கொண்டவர்களிடம் அந்த பேச்சாளர் விளக்க நினைத்தார். எல்லோரிடமும் பலூன் ஒன்றை கொடுத்து ஊதி கட்டுமாறு கூறினார். பின்னர் அனைவரையும் அதன் மீது தங்கள் பெயரை எழுதுமாறு கேட்டுக்கொண்டார். அதன் பின்னர் எல்லா பலூன்களையும் சேகரித்து மற்றொரு அறையில் போட்டனர். அடுத்து என்ன செய்ய சொல்லுவார் என்று அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். அப்பொழுது அந்த பேச்சாளர், உங்களுக்கு 5 நிமிடங்கள் தருகின்றேன். அனைவரும் அந்த அறைக்குள் சென்று அவரவர் பலூனை கண்டுபிடித்து எடுத்து வாருங்கள் என்று கூறினார். எல்லோரும் ஒருமித்து அந்த அறைக்குள் புகுந்து அவசரமாக பலூனை தேடினர். எங்கும் சர்வ குழப்பம் நிலவியது. சில பலூன்கள் வெடித்து விட்டன. ஒருவரையொருவர் தள்ளிக்கொண்டும் முட்டிக்கொண்டும் தேடினர். ஒருவருக்கும் அவரவர் பலூன் கிடைத்தது போல் தெரியவில்லை. உடனே அனைவரையும் கருத்தரங்கம் நடைபெற்ற அறைக்கு வரும்படி கூறினார். அதற்கு பின்பு அனைவரையும் அவசரமில்லாமல் ஆளுக்கொரு பலூனை கையில் எடுத்துட்டு வருமாறு கேட்டுக்கொண்டார். வெடித்துப்போன 1-2 பலூன்களை தவிர கிட்டத்தட்ட எல்லோருடைய கரங்களிலும் ஒரு பலூன் இருந்தது. இப்பொழுது பலூனில் உள்ள பெயரை ஒவ்வொருவராக வாசித்து ஒரு சில நிமிடங்களில் எந்த சந்தடியுமின்றி பலூன்கள் அவரவர் கைகளுக்கு கைமாறின. இதுபோலத்தான் எல்லோரும் சந்தோஷத்தை தேடி அவசரமாக தன்னலமுடன் இயங்குவதால் சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் பதில் குழப்பங்களும் சண்டைகளும் நிலவுகின்றன. மற்றவர்கள் சந்தோஷப்படும் அளவிற்கு நாம் நம்மால் முடிந்ததை செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷம் அடைவதுடன் நாமும் சந்தோஷமடைய முடியும். இப்படி எல்லோரும் நடந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கருத்தரங்கு நடத்தினவர் கூறி அந்த கருத்தரங்கை முடித்தார். இதைத்தான் வேதாகமும் நமக்கு சிபாரிசு செய்கின்றது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்படி என்றால் என்ன? கர்த்தர் கூறிய ஆலோசனையின்படி ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் தாங்கி, மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதையே மற்றவர்களுக்கு நாமும் செய்து சமாதான கட்டில் ஒருமித்து வாழ்ந்தால் சந்தோஷம் தானாகவே வரும். அப்பொழுது தாவீதுடன் சேர்ந்து நாமும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சங்கீதம் 4வது அதிகாரம் 7வது வசனம் என்று நாம் கூறலாம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.